வெரி குட் மார்னிங். இன்னொரு புதுவில் மீட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. க்ரோ ஐபிஓட நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாயிடுச்சு. நிறைய பேருக்கு ஒரே கன்ஃபியூஷன். க்ரோ ஐபிஓவில் வந்து அப்ளை பண்ணலாமா, இல்லை பேசாமல் இக்னோர் பண்ணிட்டு போயிடலாமா, ஆர் அப்படியே அப்ளை பண்ணியும் நம்மளுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கலன்னா ஆஃப்டர் லிஸ்டிங் வந்து ஃபர்தராக ஷேர்ஸ் வாங்கி ஹோல்டு பண்ணலாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஐ ப்ராமிஸ் யூ அட் எண்ட் ஆஃப் த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜஸ்ட் 3 minutes வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோ வந்து 2017 பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான். அது மட்டும் இல்லை, நிறைய யூசர்ஸ்க்கு வந்து ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் அதர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் வந்து ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வித்தவுட் மச் பேப்பர் ஒர்க். அதனால தான் க்ரோ கம்பெனியில் வந்து கஸ்டமர் ரிட்டன்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். க்ரோ ஐபிஓ வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டையுமே கம்ப்ரைஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இதோட டேட் பார்த்துடலாம். ஆஃபர் டேட்னு பார்த்தோம்னா 4th நவம்பர் ஸ்டார்ட் ஆகி 7th நவம்பர் வந்து எண்ட் ஆகுது. அலாட்மெண்ட் டேட் வந்து 10th நவம்பராக இருக்குது. லிஸ்டிங் வந்து 12th நவம்பர் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட மினிமம் குவான்டிட்டியாக வந்து 150 ஷேர்ஸை வந்து வச்சிருக்காங்க. அது போக இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா 95 to 100 rupees வரைக்கும் வச்சிருக்காங்க. க்ரோ கம்பெனியோட ப்ராடக்ட் வைஸ் பிரேக்கப் பார்த்துடலாம். இருக்கிறதுலேயே அதிகபட்சமாக ப்ரோக்கிங் சர்வீசஸ்க்கு வந்து 79.49% கிட்ட அலாட் பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் கிரெடிட்டுக்கு வந்து 6.93%, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிக்கு 3.12%, அசட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 0.06% அண்ட் அதர்ஸ்க்கு வந்து 10.4% கிட்ட அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்பெனி ஹோல்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் வந்து 28%, ரிமைனிங் இருக்கக்கூடிய 72% பப்ளிக் ஹோல்டிங்காகவும் இருக்குது. க்ரோவோட ஜிஎம்பி பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து நிலவரம் என்னன்னு பார்த்துடலாம். ப்ரீ அப்ளை தான் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு தான் வந்து அஃபிஷியல் ஆஃபர் டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 30th அக்டோபர் வந்து 11% ஸ்டார்ட் ஆகி கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகி ஆஸ் ஆஃப் டுடே 3rd நவம்பர் 17%, அதாவது 17 rupees கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எப்பவுமே வந்து ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஐபிஓ வாட்ச் வெப்சைட்டில் வந்து ஜிஎம்பி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஐபிஓ வாட்ச் வெப்சைட்டை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. க்ரோ கம்பெனியோட ரெவென்யூ, ப்ராஃபிட், டெப்ட் உள்ளடக்கிய ஃபினான்ஷியல் சம்மரியை பார்த்துடலாம். மார்ச் 2023 வந்து 1142 இருந்த ரெவென்யூ மட்டுமே இப்போ, அதாவது இந்த வருஷம் மார்ச் நிலவரப்படி 3902 crore வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து 458 இருந்து இந்த வருஷம் நிலவரப்படி 1824 வந்து ரைஸ் ஆயிருக்கு. இது மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் ரெவென்யூ, ப்ராஃபிட் க்ரோத்ன்றது வந்து க்ரோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவலா இன்க்ரீசிங் மோட்லயே தான் இருக்குது. க்ரோவோட மிகப்பெரிய காம்படிட்டர்ஸா யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னா 5 பைசா, ஏஞ்சல் ப்ரோக்கிங், சாய்ஸ் இன்டர்நேஷனல், மோட்டிலால் ஆஸ்வால் அண்ட் ஜெரோதா தான். ஜெரோதா தான் டைரக்ட் காம்படிட்டராக இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து பிரைவேட் லிஸ்டட் கம்பெனியாக தான் இருக்கிறாங்க. லாஸ்ட் கிளிப்லேயே வந்து நீங்கள் க்ரோவோட க்ரோத் டீடைல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வருஷம் அதோட க்ரோத் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இப்போ நான் அடுத்தடுத்த கிளிப்பில் வந்து அவங்களோட காம்படிட்டர்ஸ் க்ரோத்தையே வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணுங்க அவங்க எந்த பிளேஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ வளர்ச்சி அடைஞ்சு எந்த பிளேஸில் வந்து நிற்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் வந்து 100% வந்து க்ரோ ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்றது உங்களுக்கு புரிய வரும். அதை தாண்டி உங்களுக்கு ஒருவேளை ஐபிஓவில் வந்து அப்ளை பண்ணி கிடைக்கல, அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா லிஸ்டிங் அப்போ ஏன் வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கி ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பீரியட் வந்து ஹோல்டு பண்ண சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். வாங்க உங்களோட காம்படிட்டர்ஸ் க்ரோத் வந்து எப்படி ஆரம்பிச்சு இப்போ எப்படி நிற்கின்றத பார்த்துடலாம். க்ரோவோட காம்படிட்டராக இருக்கக்கூடிய 5 பைசாவை பற்றி பார்த்துடலாம். 17th நவம்பர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க, அதாவது என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 219 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் 312 வந்து இருக்கிறாங்க. 5 பைசாவை தொடர்ந்து ஏஞ்சல் ஒன் வந்து 2021 1219.70 ஸ்டார்ட் பண்ணவங்க. ஆஸ் ஆஃப் நவ் 2509 வரைக்கும் ரீச் ஆயிருக்காங்க. அடுத்ததா சாய்ஸ் இன்டர்நேஷனல் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து 2022 வந்து வெறும் 75 rupees இருந்திருக்கு. இன்னைக்கு நிலவரப்படி 827.70 கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. 2022 75 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மோட்டிலால் ஆஸ்வால் கிட்டத்தட்ட 48 rupeesக்கு 2007 ஸ்டார்ட் பண்ணி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை மீட் பண்ணி இன்னைக்கு நிலவரப்படி 979.65க்கு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். க்ரோ ஐபிஓவில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 100% கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்றது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் ஒருவேளை அப்ளை பண்ணியும் நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்கலனா இட்ஸ் ஓகே. ஆஃப்டர் லிஸ்டிங் வந்து ஒரு பல்க் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் பீரியட், அதாவது 10 to 15 years கழிச்சு நீங்கள் விற்றீங்கன்னா ப்ராஃபிட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை எதிர்நோக்கி தான் எப்பவுமே ஐபிஓக்கு அப்ளை பண்ணுவீங்கன்னா திஸ் இஸ் நாட் த ரைட் சாய்ஸ். இது வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங் தான் உகந்தது. ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.